எங்களை ஏண்டா குப்பால வச்சீங்க, டேய் எங்களை ஏண்டா குப்பால வச்சீங்க, நாங்க ஏண்டா மனக்குழியில சாகணும், ஆனா நாங்க ஏண்டா மனக்குழியில சாகணும், அந்த வேலை கேட்டு போராடுறோம் பாருடா, இதுவா சமூக நீதி கூறுடா. அப்புறம் சமூக நீதி அரசுன்னு சொல்ற திமுக இப்போ வந்ததுக்கு அப்புறம் துணை முதலமைச்சர் மலக்குழி மரணங்களை தடுக்கணுங்கிறதுக்காக ஒரு மிஷின்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதான் சொல்றேன், மலக்குழியில சாவரத்துல இருந்து குப்பாடுற வரைக்கும் ஏன் ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும் இருக்கிறாங்க? நீ மற்றவனுக்கும் பண்ண தனியார் மயம் தானே பண்ற, ஏன் இதை மட்டும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் பண்றாங்க? அவனை ஏன் நீ இவ்வளவு கேவலமா நடத்துற? 12 நாள் மழையில போறாங்க. அப்பவும் சாதியா தான் பார்க்கப்படுது இல்ல. அவரு நீ இன்னும் எஸ்சி தலைவர் தானே பாக்குற, எத்தனை போய் கழிவு நீர்ல அவர் பேரை எழுதுறிய? நீ வேற பேரை எழுதிட முடியுமா உன்னால? இந்த கவர்மெண்டால வேற சாதி தலைவர் பேரை எழுதிட முடியுமா கழிவு நீர்ல? அந்த தில்லு இருக்குதா? பயம். ஓட்டு வங்கி, சாதி இந்துக்களோட ஓட்டு வங்கி. இன்னைக்கு கவினோட படுகொலை, ஆணவ கொலையில இருந்து எல்லாத்துக்குமே அதான் காரணம். விஜய் வந்திருக்காருல்ல, அவரும் இங்க வரல. எங்க தூய்மை பண்ண ரிப்பன் பில்டிங் வரல. பனையூருக்கு இந்த மக்களை போராட்ட குழு வர வச்சு பேசுறது. அவரு பனையூரை தாண்டி வரமாட்டாரு. அவருக்கு பனையூர் தான் தமிழ்நாடு. அப்ப எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. தூய்மை பணியாளர்கள் இல்ல அந்த அறிக்கையை தான் இவங்க கொடுத்துருந்தாங்க. இதை விட பாதுகாப்பு அதிகமா இருக்கும். ரொம்ப கேடுகட்ட கேவலமான அறிக்கை. இப்ப கூட நாம கேமரா ஆஃப் பண்ணிட்டு ரோட்டுக்கு போலாம். இப்போ வேலை செய்யற 10 மண்டலங்களை வேலை செய்யற அந்த தனியார் நிறுவனம் பணியாளர்களை கேட்டு பாருங்க. அந்த குப்பாடுறதுக்கு கூடையோ தொடப்பக்கட்டையோ மற்ற இத்தியாதி விஷயங்களோ கிடையாது. அவங்களே குப்பாளி இருக்காங்க, அதுக்கு மேலே இருக்காங்க. 23,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தவங்க இப்ப திடீர்னு உங்க 2 ஜோனை நாங்க தனியார் கம்பெனி கொடுக்க போறோம், ராம்கே கம்பெனி கொடுக்க போறோம், உங்களோட சம்பளம் 15,000 ரூபாய் தான், நீங்க இனிமே அரசு ஊழியர் இல்லை அப்படின்னு சொன்னா யார் ஒத்துப்பாங்க? ஆட்டோ டிரைவரா எனக்கு என்ன கோபமோ அதை விட ரொம்ப கோபம், அதோட பயங்கரமான கோபம் அவங்க வருது. ஏன்னா ஆட்டோ யார் வேணா ஓட்டிடுவாங்க. குப்பையை நாம போய் அள்ளிட முடியுமா? இல்ல நீங்க போய் அள்ளிட முடியுமா குப்பைய? ஏன்னா இந்த வேலையை குறிப்பிட்ட சாதி தான் செய்யணும்ன்ற இந்தியாவோட இந்த சாதி அமைப்பு இருக்குல்ல பிரச்சனை, அங்கதான் இங்க சிக்கலா முட்டிக்கிட்டு நிக்குது. காரணம் அதுதான். ஆனா இவங்க வெளியே போய் சொல்லிப்பாங்க, நாங்க தூய்மை பணியாளரோட சாப்பிட்டோம், டீ குடிச்சோம். அவங்க இது என்ன, அவனும் மனுஷன் நீயும் மனுஷன், இதுல என்ன பெருமை மண்ணாங்கட்டி உனக்கு? அங்க குடிக்க தண்ணி இல்ல, அதிகமா போராது 2000 பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க கழிவறைக்கு போக என்ன பண்ணுவாங்க? நாப்கின் மாற்றத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டுல விட்டு அந்த குழந்தைகள் நிலைமை என்ன? அவங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு என்ன நிலைமை இருக்கும்? பெண்கள் தானே போராடுறாங்க. கனிமொழி பார்க்க வேண்டியதானே? துறை சார்ந்து பார்க்க வேணாம் சார். சமூக நீதின்ற பார்வையில ஒரு பெண்கள் நடத்துற போராட்டம், ஒடுக்கப்பட்ட பெண்கள் சமூக போராட்டம், கனிமொழி பார்க்க வேண்டியதானே, பேச வேண்டியதானே? திருமாவளவன் உட்காரட்டும், சண்முகம் உட்காரட்டும், 2 நாள் உட்காருங்க, மக்களோட நின்று பேசுங்களேன். உங்களுக்கு முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட் நீங்க வாங்க தேவையில்ல. நான் போனா அப்பாயின்மெண்ட், நீங்க போனா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். திருமாவளவனும் சண்முகம் கம்யூனிஸ்ட் கூட்டணி கட்சிகள் அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? விஜய் வர வேண்டும் தானே? பெரிய நடிகர், சென்னையில தான் பங்களா இருக்குது, சாலை கிராமத்துல தான் அதுக்கு இருக்குது. ஏன் தூய்மை பணி பாக்குறது என்ன பிரச்சனை உங்களுக்கு? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் இசையரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து 11 நாட்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த களத்துல நீங்க மிக முக்கியமா செயல்பட்டீங்க. தொடர்ந்து சமூகம் சார்ந்தும் அந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டுட்டே இருக்கீங்க. அந்த போராட்டம் 11 நாட்களா நீடிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் தமிழக அரசு இதுல பெரிய அளவுல தலையிடல? அப்புறம் இந்த சமூக இந்த தூய்மை பணியாளர்களுடைய இந்த போராட்டத்துல இந்த குழுக்கள் வந்திருந்தாங்க சமாதானம் பேசுறதுக்காக. அரசு சார்பா சில குழுக்கள் வந்திருந்தாங்க. இதுல அந்த துறை சார்ந்த அமைச்சர் வராம வேற ஒரு துறை சார்ந்த அமைச்சரும் வந்திருந்தாரு. அப்புறம் மேயர்களும் வந்திருந்தாங்க. இதுல யாருமே அதிகாரிகள் எங்கிட்ட சரியா பேசல, சரியான மூவ் இல்லை அப்படின்னு அவங்க எல்லாம் போராட்ட குழுக்கள் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்புலையும் சேகர்பாபு அவர்கள் ரொம்ப அசால்ட்டா, ரொம்ப திமுறா பதில் சொன்னதாகவும் வீடியோக்கள்லாம் வெளியே வந்துச்சு. ரொம்ப விமர்சனமாகவும் ஆச்சு. எதிர்கட்சிகளும் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் கண்டுகொள்ளாம இருக்கிறதுக்கும், இந்த மாதிரியான அதிகாரமா ஒரு ஒரு கட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கும், அரசாங்கம் முன்னெடுக்கிறதுக்குமான காரணம் என்ன? அங்க கள சூழ்நிலை என்னவா தான் இருக்குது? எங்களை ஏண்டா குப்பால வச்சீங்க, டேய் எங்களை ஏண்டா குப்பால வச்சீங்க,
நாங்க ஏண்டா மனக்குழியில சாகணும், ஆனா நாங்க ஏண்டா மனக்குழியில சாகணும், அந்த வேலை கேட்டு போராடுறோம் பாருடா, இதுவா சமூக நீதி கூறுடா, அந்த வேலை கேட்டு பணி நிரந்தரம் போராட்டம், இதுவா தமிழ்நாடு சமூக நீதி போராட்டம். இது ஒரு தொழிலாளர் பிரச்சனை, தூய்மை பணியாளருடைய தொழிலாளர் பிரச்சனை. தொழிலாளர் பிரச்சனையில தனியார் மயமாக்கல் அப்படின்ற ஒப்பந்த பணியாளர்கள் ஆக்கிற பிரச்சனை. பொதுவா இப்படிதான் இந்த செய்தி பார்க்கப்படுது. அப்ப தமிழ்நாட்டுல இன்னைக்கு இல்ல இந்தியாவில எல்லா அரசு துறைகளையும் இந்த ஒப்பந்த பணியாளர்களா மாற்றக்கூடிய தனியார் மயமாக்கல் வந்தாச்சு. இப்ப நான் ஒரு ஆட்டோ டிரைவரு, நான் இன்னைக்கு அரசோட மீட்டர் இல்ல, தனியார் கம்பெனி கொடுக்குற மீட்டர்ல தான் நான் ஓட்டிட்டு இருக்கேன். ஆட்டோ என்னோட இது, கேஸ் நான் தான் என் பணத்தை போட்டு போடுறேன், அது எஃப்சி பண்றது இன்சூரன்ஸ் எல்லாமே நான் தான் கட்டுறேன். ஆனா என்னோட ஆட்டோ கட்டணத்தை தீர்மானிக்கக்கூடிய உரிமை எனக்கு இல்லை, அரசும் தீர்மானிக்கல, யாரோ ஒரு தனியார் கம்பெனி தான் தீர்மானிக்கலாம் என் ஆட்டோக்கு நான் எவ்வளவு மீட்டருக்கு வாங்கணும் அப்படின்னு. பெட்ரோல் விலையும் கேஸ் விலையும் அதையும் நான் சமாளிச்சாகணும், ஆட்டோட தேய்மானம் இன்சூரன்ஸ் இது எல்லாத்தையும் நான் தான் பார்த்தாகணும். ஆனா என்னோட உழைப்புக்கான விலையை அரசு தீர்மானிக்கல, நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசு தீர்மானிக்கல, யாரோ ஒரு கம்பெனிக்காரன் தனியார் தீர்மானிக்கலாம். இதுதான் பிரச்சனை. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள், அவங்க 15 வருஷமா மாநகராட்சியில் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்கள 23,000 ரூபாய் சம்பளம் இருந்திருக்கு. 20 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க இல்ல? இருக்காங்க, அதுக்கு மேலே இருக்காங்க. 23,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தவங்க இப்ப திடீர்னு உங்க 2 ஜோனை நாங்க தனியார் கம்பெனி கொடுக்க போறோம், ராம்கே கம்பெனி கொடுக்க போறோம், உங்களோட சம்பளம் 15,000 ரூபாய் தான், நீங்க இனிமே அரசு ஊழியர் இல்லை அப்படின்னு சொன்னா யார் ஒத்துப்பாங்க? ஆட்டோ டிரைவரா எனக்கு என்ன கோபமோ அதை விட ரொம்ப கோபம், அதை விட பயங்கரமான கோபம் அவங்க வருது. ஏன்னா ஆட்டோ யார் வேணா ஓட்டிடுவாங்க, குப்பையை நாம போய் அள்ளிட முடியுமா? இல்ல நீங்க போய் அள்ளிட முடியுமா? குப்பைய மனத்தை அள்ளி போட்டுற முடியுமா? கொரோனா புயல் மழை வந்துச்சுன்னா போய் பணத்தை தூக்கி போட முடியுமா? அப்போ இந்த தனியார் மயமாக்கல் சொல்றதும் ஒப்பந்த பணியாளர்களுடைய பிரச்சனையும் பொதுவா தூய்மை பணியாளர் ஒப்பிட்டு பேசிட முடியாது. ஏன்னா இந்த வேலையை குறிப்பிட்ட சாதி தான் செய்யணும்ன்ற இந்தியாவோட இந்த சாதி அமைப்பு இருக்குல்ல பிரச்சனை, அங்கதான் இங்க சிக்கலா முட்டிக்கிட்டு நிக்குது. காரணம் அதுதான். உங்களோட கேள்வியில கூட அந்த தொழிலாளர் துறை அமைச்சர் ஏன் பார்க்கல. அப்புறம் போராடுற மக்கள்ல அதிகமா ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள், ஆதி ஆந்திரர்கள் மக்களா பட்டியலின மக்களா இருக்கிறாங்க. அப்போ அந்த பட்டியலின ஆந்திர நலத்துறை அமைச்சர் பார்த்திருக்கணும், அவரும் வரல. அப்புறம் நகர்ப்புற மினிஸ்டர் பார்த்திருக்கணும், அவரும் வரல. இது யாருமே வராம ஒரு அந்த இந்து சமய அறநிலையத்துறை அவர் அமைச்சர் அவர் சேகர் பாபு, அது இல்லாம கூடுதலா அந்த சிஎம்டிஏல ஒரு பொறுப்புல இருக்காரு அவரு, அவ்வளவுதான். ஆனா அந்த வணக்கத்துக்குரிய மேயர் பிரியா அவங்க தான் இதை டீல் பண்ணும், உண்மையிலே இந்த மக்களோட பேசணும். அதுதான் டிபார்ட்மெண்ட் சார்ந்த விஷயம். ஒரு தொழிலாளர்களை, நகரம் சார்ந்த தொழிலாளர்களை, நகர சுத்தி தொழிலாளர்களை, தூய்மை பணியாளர்களை அந்த மாநகராட்சி மாளிகையில இருக்கிற வணக்கத்துக்குரிய மேயர் பிரியா அவர்கள் தான் பேசியிருக்கணும். ஏன்னா அவங்க நெருக்கமாவும் இருப்பாங்க, அவங்களோட பேசுவோம். ஏன்னா அவங்க ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவங்க. ஆனா இது அப்படியே தலைகீழா ஒரு அந்த துறையே இல்லாம அந்த நிர்வாகத்துக்குள்ள ஒரு செக்ஷன்ல இருக்கிற ஒருத்தர் சேகர் பாபா வச்சு பேசுறாங்கன்னா இது ஒரு கட்ட பஞ்சாயத்து மேட்ரு. அந்த மக்களை மாண்போட, அவங்களுடைய போராட்டத்தை மாண்போட எதிர்கொள்ளாம வட சென்னையா ஆல்ரெடி நமக்கு ஒரு பொது சமூகம், வட சென்னைனா ஒரு புத்தி இருக்கு, ரவுடிசம், கருப்பா இருப்பான், விகாரமா இருப்பான், ரொம்ப அசிங்கமா பேசுவான், பான் பிளாக் போடுவான், சினிமாவில காட்டுற அந்த பொது புத்தி இருக்குல்ல, அதுதான் இங்கேயும் அரசும் அப்படித்தானே இருக்கும், அந்த அதிகாரிகள் எல்லாமே அப்படித்தானே. அப்ப என்ன நினைக்கிறான், இவங்களுக்கெல்லாம் அந்த சாதி பாரு அங்கதான் வருது. ஒரு ஒப்பந்த தொழிலாளர்கிட்ட நீங்க போக்குவரத்து ஒப்பந்த தொழிலாளர்களோட நடந்துக்க மாட்டீங்க. அந்த துறை சார்ந்து போக்குவரத்து அமைச்சர் பேசுவார், அதிகாரிகள் பேசுவாங்க. ஒரு நெசவாளர் பிரச்சனை, ஒரு விவசாயியோட பிரச்சனை, இல்லைன்னா ஒரு பன்னாட்டு தொழிலாளர் பிரச்சனை அப்படின்னா அந்த தொழிலாளர் துறை மந்திரி பேசுவார், அதிகாரிகள் பேசுவாங்க. ஆனா இங்க தூய்மை பணியாளர்கள்ட்ட மேயரும் பேசல, அந்த பட்டியலின ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கிற அமைச்சர் சிவசுந்தரன் அவரும் வரல, இல்லைன்னா அந்த தொழில்துறை மந்திரியாக அவரும் வரல. சேகர் பாபு அப்படின்றவர் மட்டும் பேசுறாரு. என்னன்னா டீ குடிச்சோம் சாப்பிட்டோம்லாம் சொல்லிருக்காங்க. ஆனா இவங்க வெளியே போய் சொல்லிப்பாங்க, நாங்க தூய்மை பணியாளரோட சாப்பிட்டோம், டீ குடிச்சோம். இது என்ன, அவனும் மனுஷன் நீயும் மனுஷன், இது என்ன பெருமை மண்ணாங்கட்டி உனக்கு? நான் அவங்கள சாப்பிட்டேன், நான் அவங்கள டீ குடிச்சேன், அவங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 தலை இருக்குதா, இல்ல 4 கண்ணு இருக்குதா? உனக்கு மட்டும் 2 தலை, உனக்கு ஒரு கண்ணு, உனக்கு 2 கண்ணு ஒரு தலை இருக்குதா? என்ன வித்தியாசம் உனக்கும் அவங்களுக்கும்? நீயும் மனுஷன் அவங்களும் மனுஷன்.
நீ முதலமைச்சரும் அவங்க தொழிலாளர் அவ்வளவுதானே. அதனால அவங்ககிட்ட போய் சாப்பிட்டதுக்கு நீ பெருமையா விளம்பரப்படுத்திக்கிற தூய்மை பணியாளர். அப்ப இது சாதி தான் இந்த டிஃபரன்ஷியலை கொண்டு வருது. அவங்களாம் தூய்மை பணியாளர்கள், அவங்களாம் அசுத்தத்தோட வேலை செய்யறவங்க, நாங்க அவங்களோட உட்கார்ந்து பழகுறோம் பாருங்க, எங்களுக்கு எந்த பாகுபாடும் பார்க்கல, நாங்க எந்த வேறுபாடும் காட்டல அப்படின்னு நிரூபிக்கிறது பொது சமூகத்துக்கிட்ட. இது எவ்வளவு தூரம் போலியானதுன்னா 12 நாள் இன்னையோட போராடுறாங்க. 12 நாள் போராடுறவங்க அந்த தொழில்துறை அமைச்சர் வந்து பார்த்துருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. இன்னும் துணை முதலமைச்சர் வந்து பார்த்துருக்கணுமா இல்லையா? அது அந்த அப்போ அரசு முறைப்படியான நிர்வாக ரீதியான எதுவுமே நீங்க அந்த மக்களை மதிக்கலையே. அங்க குடிக்க தண்ணி இல்லை, அதிகமா போராது 2000 பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க கழிவறைக்கு போக என்ன பண்ணுவாங்க, நாப்கின் மாற்றத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுல விட்டு அந்த குழந்தைகள் நிலைமை என்ன, அவங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு என்ன நிலைமை இருக்கும். நம்ம சமூக நீதி பேசுற மண் இது தமிழ்நாடு. நம்ம உத்தரப்பிரதேச பத்திலாம் அவ்வளோ பேசுறோம், பிஜேபி மேலாம் அவ்வளோ பேசுறோம். தமிழ்நாடு பெண் உரிமை பேசுன, பெண் விடுதலை பேசுன, சமூக நீதி பேசுன மண்ணு. ஒரு போராடுற இந்த சாதி கட்டுமானத்திலேயே அடித்தளத்தில் இருக்கிற மக்களுடைய படிப்பறிவு போய் சேராத அன்னாட உழைக்கிற மக்களா இருக்கிற இவங்களுடைய விஷயம் போராடுறாங்க. சமூக நீதி அரசுன்னு சொல்றீங்க, பெரியார் மன்னன் சொல்றீங்களே, நீங்க எப்படி எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா அணுகிருக்கணும். ஆனா நீங்க எவ்வளவு கேவலமா நடத்துறீங்கல்ல. நீங்க மற்ற ஒரு நடிகை போய் பார்க்க முடியும் முதலமைச்சரால. இன்னைக்கு ஒரு பிஜேபி ஆளுநரை போய் பார்த்துருக்காரு நேற்று போய். அதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் இருந்தாரு, அவங்க உயர்தட்ட வர்க்கத்தை சேர்ந்தவர், அவரெல்லாம் போய் பாக்குறீங்கல்ல. பாண்டே சொல்லி பாண்டே தான் அவங்க அப்பா இருந்தாரு, அதுக்கெல்லாம் வீட்டுக்கே போய் பாக்குறீங்க நீங்க. அப்ப என்ன உங்க மதிப்பீடு, என்ன உங்க ஒப்பீடு, இந்த மக்களை நீங்க எப்படி சமத்துவமா நடத்துறீங்க? அப்ப யாரோ ஏமாத்துறதுக்கு ஒரு சீன் போடுறீங்க பொது தளத்துல. நாங்க தூய்மை பணியாளர் சாப்பிட்டோம், அவங்க வீட்டுல டீ குடிச்சோம், தண்ணி குடிச்சோம் அப்படின்னா நாங்களும் மனுஷன் தானே, அதையா நீ விளம்பரப்பட்ட, அதையா பேசுற? அப்ப அது உண்மைன்னா இது என்ன 12 நாளா என்ன வந்து நீ திரும்பி கூட பார்க்கல. மழையில நனையிறோம், வெயில்ல காயிறோம், என்ன வந்து நீ பார்க்கவே இல்லை. என்னை பத்தி நீ என்ன நினைச்ச? ஆனா இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஏற்கனவே ஒரு 10 மண்டலங்கள் வந்து தனியார் மயமா தான் இருக்குது. இது அதையும் மாத்தம் திமுக தானே, அதையும் மாத்தம் திமுக தானே. முதலமைச்சர் இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை மேயரா இருந்தார், அப்புறமா துணை முதலமைச்சரா மாறுறாரு. அப்ப மாறும்போது தான் அந்த சிங்கப்பூர் போய் நான் சென்னையை சிங்கார் சென்னையா மாத்த போறேன்னு ஓனிக்ஸ் நிறுவனத்தை கொண்டு வர்றாரு. அப்புறமா பனால்கால் சிங்கப்பூர் இன்னொரு நிறுவனத்தை கொண்டு வர்றாரு. அப்புறமா இது ராம்கி வந்தது, அதுக்கப்புறம் இன்னொரு உருபர் செய்து 4 நிறுவனமா வந்துருச்சு. அப்போ தூய்மை பணியில தனியார் மையத்தை கொண்டு வந்ததே திமுக தானே, நீங்க தானே. அப்போ நீங்க கடந்த காலத்துல நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது இந்த ஒப்பந்த முறையை, ஒப்பந்த தனியார் மையத்தை எதிர்த்தீங்க. இப்ப நீங்க ஆளுங்கட்சியா மாறின பிறகு அதே ஒப்பந்த பணியை கொண்டு வரீங்க. அப்ப எதிர்த்து போராடுற மக்களை மிக மோசமா பேசுறீங்க. இது என்ன விதமான சமூக நீதி இது? இது ஒரு மக்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களை நடத்துற விதமா இது? இது ஒரு குடியரசா இருக்க முடியுமா? இது ரொம்ப வெட்கக்கேடு. அதான் அந்த போராட்டக்குழு ஒரு அட்வொகேட் பாரதி கூட சொல்லியிருந்தாப்புல, தமிழக அரசு வந்து இது சாதிய ரீதியா தான் அணுகுது அப்படின்னு. அது இல்லை, நீங்க சொல்றத பார்த்தா அது உண்மையா தோணுது எனக்கு. ஏன்னா அவங்க அரசு வக்கீல் வந்து வாதம் பண்ணும்போது கூட அந்த திமிர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதுதான் இது சாதி தான் சார். சார் இப்போ வந்து 23,000 சம்பளம் வாங்கியிருந்தாங்க, 30,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் சார். மற்ற சாதிக்காரங்க இந்த வேலையை செய்வாங்களா? அது சொல்லுங்க. அப்ப ஏன் ஒரு குறிப்பிட்ட துறையில மட்டும், ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் இடஒதுக்கீடு அப்படியே கம்ப்ளீட்டா ஏன் அப்படியே பிக்ஸ் ஆகுது? மற்ற துறைகள்லாம் நீங்க ரிசர்வேஷன் இருக்குது இல்ல. ஆசிரியர் போராட்டம்னா போய் பேசுறீங்க, பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. அரசு ஊழியர் வேற பணியில இருந்தா பேச்சுவார்த்தை உங்களுக்கு பேசுறீங்கல்ல. ஏன் இவங்களுக்கு மட்டும் பேசுறது இல்லை? ஏன் இவங்களுக்கு மட்டும்? சாதி தான் காரணம். இவனுக்கு இதை விட்டா வேற வேலை கிடையாது. இவன் இதைதான் சிறப்பா செய்வான், அர்ப்பணிப்போட செய்வான், விசுவாசத்தோட செய்வான், காலில் ஊந்தெல்லாம் கும்பிடுறது எல்லாமே செய்யும். ஏன்னா இந்த சாதி அமைப்புக்குள்ள இந்த மக்களுக்கு உற்பத்தி பண்ண ஒரு அடிமை மனநிலை இருக்குல்ல, அதுதான் இந்த வேலையோட நெருங்கிய தொடர்புடைய ஒரு விஷயம். இப்போ கொரோனா வந்துச்சு, அப்புறம் வர்தா புயல்லாம் வந்தது, இப்ப இந்த இயற்கை சீற்றங்கள் சுனாமி வரும்போது கூட இந்த ஒப்பந்தம் பண்ணப்பட்ட தனியார் நிறுவனங்கள்லாம் நாங்க போய் செத்த பணத்தை தூக்க மாட்டோம்னு செய்யல. நாங்க குப்பையில தான் வந்தோம். நீ வந்து புயல் பாதிக்கப்பட்டது செத்தவன் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த அரசு தொழிலாளர்களும் இந்த மாநகராட்சி தொழில் தான் போய் அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணாங்க. இந்த மக்கள் இந்த நாட்டை சுத்தமா வச்சிருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவ்வளவு அர்ப்பணிப்போட செஞ்சவங்க நீங்க எவ்வளவு விசுவாசமா இந்த மக்களை நடத்தணும், எவ்வளவு மாண்போட நடத்தணும். ஆனா இவ்வளவு நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிறீங்களே, இது வந்து ஜனநாயகம் தானா? இது மனித மாண்பு தானா? இது ஒப்பந்த பணியாளர் தனியார் நிறுவனம் எல்லாத்துக்குமா வருவான்? நான் ஏன்னா வந்து பணத்தை தூக்கணும்னு கேட்டான் அவன் கொரோனா காலத்துல.
அப்ப இவங்க வந்து தனியார் மயம் ஆயிட்டா அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்காதுன்றீங்க. ஆமா, அவன் ஏன் பணத்தை தூக்குவான்? அவனை வெட்டியாவன் ராம்கியும் மத்த நிறுவனமோ இல்ல, அப்ப இவங்களுக்கு நல்லது தானேன்ற யாருக்கு? தூய்மை பணியாளர்களுக்கு. இல்ல, அந்த அறிக்கையை தான் இவங்க கொடுத்துருந்தாங்க. இதை விட பாதுகாப்பு அதிகமா இருக்கும். யாருக்கு? தூய்மை பணியாளருக்கு இதை விட பாதுகாப்பும் வருமானமும் இல்ல அதுக்கான உறுதித்தன்மையும் தனியார் மயமானா அவங்களுக்கு நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு காலையில கூட ஒரு அறிக்கை, மாநகராட்சி சார்பா ஒரு அறிக்கை, ரொம்ப கேடுகட்ட கேவலமான அறிக்கை. இப்ப கூட நாம கேமரா ஆஃப் பண்ணிட்டு ரோட்டுக்கு போலாம். இப்போ வேலை செய்யற 10 மண்டலங்களை வேலை செய்யற அந்த தனியார் நிறுவனம் பணியாளர் போய் கேட்டு பாருங்க. அந்த குப்பாடுறதுக்கு கூடயோ பெண்களுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கு. அந்த அவனுடைய மேஸ்திரி, அவங்களோட சூப்பர்வைசரு, அது மேலான மிரட்டுறது, லீவ் கொடுக்காம பண்றது, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. எப்படி இதே சாதி அமைப்பு தான். அப்ப அதிகாரியா இருக்கிறவன் வேற ஒருத்தனா இருப்பான், வேலை செய்யறவன் அதே கேட்டகரி தான் இருப்பான். அவன் எப்படி உங்க சமத்துவம் நட்டுருவான்? ஒரு மாநகராட்சி ரிப்பன் பில்டிங்ல இருக்கிற மேயரோ ஒரு மினிஸ்டரோ மக்கள் அந்த தொழிலாளர்களோடவே பேசல. இப்ப நம்ம அதுதான் பாக்குறோம். மேல்மட்டத்தில் இருக்கிற அரசே இப்படி பாகுபாடா நடத்தும் போது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு மட்டும் இந்த மக்களை பாதுகாப்பு சரிசமமா நடத்திடுவானா? மாண்போட நடத்திடுவானா? எங்கன்னா நியாயமா நம்புற மாதிரி இருக்குதா இது? இப்ப கூட வாங்க, இப்ப தனியார் துப்புரவு கேளுங்க. அவங்க கண்ணீர் மல்க கதை கதையா சொல்லுவாங்க. ஒழுங்கா சம்பளம் வரது இல்ல, இந்த பிடிப்பு அந்த பிடிப்பு, இது எடுத்துன்னு வரல, அது எடுத்துன்னு வரல, தொடப்பம் இல்ல, குப்பை இங்க இருந்துச்சு, போட்டோ எடுத்துக்கணும். ஒரு குப்பை தொட்டியும் போட்டோ எடுக்கணும், கிளீன் பண்ண பிறகு போட்டோ எடுத்து அனுப்பணும் சூப்பர்வைசருக்கு. இவ்வளவு பக்காவா வேலை வாங்கிட்டு ஊதியம் கம்மியான சம்பளம் 14,000 ரூபாய் சம்பளம், அவங்க வரத்து கையில 10,000 ரூபாய் 11,000 ரூபாய் தான். எப்படி குடும்பம் நடத்த முடியாதுல? அதுக்கு அவங்க காலைல 5 மணிக்கு இருந்து வீட்டை விட்டு ஓடியாடணும். எல்லாருமே தூக்கி எவிக்ஷன் பேர்ல சென்னை சிங்கார்சன் பேர்ல தூக்கி வெளியே போட்டாச்சு. அன்னை நகர் சமைச்சது பெரும்பாகம் தூக்கி போட்டாச்சு. அவங்க சென்னைக்குள்ளவும் இல்லை. ஆனா இந்த நகரத்தை சுத்தப்படுத்த மட்டும் இந்த தொழிலாளர்கள் வேணும், தூய்மை பணியாளர்கள் வேணும். ஆனா இந்த நகரத்துல இந்த மக்களுக்கு வசிக்க இடம் கிடையாது, தூக்கி வெளியே போட்டுருக்கீங்க. அவங்க விடிய காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு கண்ணு முடிச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு திரும்பி ஓடி அந்த கையெழுத்து போட்டு இந்த தூய்மை பணி செஞ்சா நீ அவன் தனியார் மையத்துல தள்ளுவ, அடி மாட்டுக்கு சம்பளம் பிக்ஸ் பண்ணுவ. எங்க அப்பா சென்னை மாநகராட்சியில துப்புரவு தொழிலாளி, நான் ஓனிக்ஸ் நிறுவனத்துல துப்புரவு தொழிலாளியா வேஸ்ட் கலெக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் சாதாரணமா உங்கள மைக் போட்டு பேசல, நான் ஒரு சானிடரி ஒர்க்கர்ஸ். முதல்ல தூய்மை பணியை தனியாருக்கு ஓனிக்ஸ் கொடுக்கும் போது 1 வருஷம் வேலை செஞ்சேன் நான். உப்பாடுற வேலை எனக்கு தெரியும். அதுக்குள்ள எப்படி நடத்துறானுங்க, அந்த சூப்பர்வைசர் எப்படி நடத்துறாங்க, சம்பளம் என்னென்ன பிடிக்கிறாங்க. லீவு போட்டா சம்பளம் பிடிப்பான். இப்பவும் நீங்க உங்களுக்கு வந்து ஒரு விழுப்பு கிடையாது. இல்ல சொன்னிச்சு ஒரு அம்மா, நேத்து கூட ஒரு அம்மாவை பார்த்து பேசிட்டு இருந்தேன். பக்கத்துல ஆபீஸ் பக்கத்துல தான். நான் 15,000 எனக்கு வேணும், நான் ஒரு நாள் கூட லீவ் எடுக்க முடியாது, எடுத்தா அதை பிடிச்சிருவான், சம்பளம் பிடிச்சிருவான், ஃபீஸ் கட்டணும், அதனால நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை கூட வரேன். எவ்வளவு பெரிய மன உளைச்சல் இது. நீ நாத்தத்துல கையை வச்சு அழுறான், அந்த வேலையை செய்யறான், அவனுக்கு பணி பாதுகாப்பும் இல்ல, ஊதிய பாதுகாப்பும் இல்ல. இது என்ன இந்த அநியாயம் இது? நீ கேட்டா இதெல்லாம் நாங்க இப்படி எல்லாம் பிரைவேட்டா மாறினா எப்படி, பிரைவேட்டா மாறினா எப்படி பாலாரம் தேனாரம் ஓடும்? அவனா தியாகியா அவன் பிரைவேட்டா வர்றதுக்கு? அவனுக்கு லாபம் எடுக்கணும், சம்பாதிக்கணும், கொள்ளை அடிக்கணும். 2,700 கோடி இந்த ப்ராஜெக்ட் இப்போ வரப்போ இந்த 5 ஜோனை 2 ஜோனை விடுறதுல இந்த மினிஸ்டருக்கு அந்த கான்ட்ராக்டரே ஒரு மினிஸ்டர் தான், மினிஸ்டரோட பேக்ரவுண்ட் தான் இருக்குது. அப்ப எப்படி அவன் வந்து பேசுவான்? அப்ப எல்லாத்தோடவும் தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்குது. அப்ப இது சாதி அமைப்புல கடைசியில தூக்கி வீசப்பட்ட மக்களுடைய நிர்கதியான ஒரு சூழ்நிலை அந்த மக்கள் நீங்க 12 நாளா போராடுறான். இல்ல அப்புறம் சமூக நீதி அரசுன்னு சொல்ற திமுக வந்து இப்போ வந்ததுக்கு அப்புறம் துணை முதலமைச்சர் வந்து மலக்குழி மரணங்களை வந்து தடுக்கணுங்கிறதுக்காக ஒரு மிஷின் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. தொடர்ந்து அந்த மாதிரியான உதவிகள்லாம் பெருசா செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. நீங்க மலக்குழி மரணங்களை மிஷினை வச்சு நீங்க எப்படி தடுத்துட முடியும்? தெரியல, அவங்க அறிமுகப்படுத்தினாங்களா? அதை பெருமையா திராவிட மாடலினுடைய அரசு அப்படின்னு 6 மாசத்துக்கு ஒரு முறை 2 மாசத்துக்கு ஒரு முறை ஐஐடில இருந்தெல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, மலக்குழியில மனுஷன் இறங்க தேவையில்ல. சட்டம் எல்லாம் இருக்குது சார், பேப்பர்ல எல்லா சட்ட விதிகளும் இருக்குது. ஆனா பிராக்டிகலா இல்ல, நடைமுறையில இன்னமும் இந்த மக்களை தான் இறக்கி இந்த மக்கள் தான் சாவர நிலைமை தான் இருக்குது. நீங்க ஜெட்ராடு ஒண்ணு போடுவாங்க உள்ள லாரியை நிறுத்திட்டு, அது எவ்வளவு தூரம் போகன்றதுதான் செய்தி. அப்ப அதுக்குள்ள இறங்கி அந்த ஜெட்ராடை பிக்ஸ் பண்ற ஒரு மனுஷன் வேணும். அங்க ஹியூமனா விஷயம் தேவைப்படுதாங்க. எல்லாத்துக்குமே நீங்க சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட முடியாது. அந்த அதான் சொல்றேன், மலைக்குழியில சாவரத்துல இருந்து குப்பாடுற வரைக்கும் ஏன் ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும் இருக்கிறாங்க? நீ மற்றவனுக்கும் பண்ண, தனியார் மயம் தானே பண்ற, ஏன் இதை மட்டும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் பண்றாங்க? அவனை ஏன் நீ இவ்வளவு கேவலமா நடத்துற? 12 நாள் மழையில போராடுறான்னு ஏன் வந்து பாக்குற? அப்போ நீங்க வந்து அந்த துறைக்கு பேர் வைக்கலாம், அண்ணல் அம்பேத்கர்
தூய்மை கழிவுநீர் அகற்று வாரியம். என்ன இது என்ன பாபா அம்பேத்கர் ஒரு இடையில இந்த வாகனம் கூட அம்பேத்கர் பேர் அதுதான் அந்த வாகனத்துல கழிவுநீர் வாகனத்துல அண்ணல் அம்பேத்கர் கழிவுநீர் வாகனம் அப்படின்னு ஒரு இந்த இந்தியாவுக்கு கான்ஸ்டிடியூஷனை சட்டத்தை எழுதி கொடுத்த ஒரு இந்த நாட்டினுடைய தந்தை அவரு தான் ஒரிஜினலா. ரெண்டாவது இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில்துறை மினிஸ்டர் அவரு. அப்பவும் சாதியா தான் பார்க்கப்படுது இல்ல அவரு. நீ இன்னும் எஸ்சி தலைவர் தானே பாக்குற, எத்தனை போய் கழிவு நீர்ல அவர் பேரை எழுதுறிய? நீ வேற பேரை எழுதிட முடியுமா உன்னால? இந்த கவர்மெண்டால வேற சாதி தலைவர் பேரை எழுதிட முடியுமா கழிவு நீர்ல? அந்த தில்லு இருக்குதா? பயம். ஓட்டு வங்கி, சாதி இந்துக்களோட ஓட்டு வங்கி. இன்னைக்கு கவினோட படுகொலை ஆணவ கொலையில இருந்து எல்லாத்துக்குமே அதான் காரணம். விஜய் வந்திருக்காருல்ல, அவரும் இங்க வரல. எங்க தூய்மை பண்ண ரிப்பன் பில்டிங் வரல. பனையூருக்கு இந்த மக்களை போராட்ட வர வச்சு பேசுறது. அவரு பனையூரை தாண்டி வரமாட்டாரு. அவருக்கு பனையூர் தான் தமிழ்நாடு. அப்ப எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. இந்த ஓட்டு வங்கி அரசியல் இருக்குல்ல, இந்த ஓட்டு வங்கி அரசியல் இந்த மக்களை மிக மோசமா நடத்தி வச்சுது. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா இடைநிலை சாதிகளுடைய வாக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியா? அரச பகச்சிக்கிட்டு புரியல. இந்த மக்களை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா, மாநகராட்சி பொறுத்த அளவுல அவரு ஆணவ கொலையும் பேசல. யாரு? விஜய் கவினோட ஆணவ கொலையும் பேசல. இந்த சாதி வாக்கு வங்கி தான். திமுகவும் சேர்த்து தானே இதுல? திமுகவும் சேர்த்தான், எல்லாருமே சேர்த்தான். கவினோட கொலைக்கு அதுதான் பேசல. இப்ப நீங்க இந்த தூய்மை பணியாளர்கள் ஏன் விஜய் வர வேண்டும் தானே? பெரிய நடிகர், சென்னையில தான் பங்களா இருக்குது, சாலை கிராமத்துல தான் அவருக்கு இருக்குது. ஏன் தூய்மை பணியாளர் பாக்குறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதுல சாதி ஓட்டு இல்லைன்னு வச்சுப்போம். ஏன் நேரம் பார்த்தா என்ன உங்களுக்கு? எது தடுக்குது உங்களை? நீங்க பெரிய சினிமா கூட்டம் அதிகமாயிரும், கூட்டம் அதிகமாயிரும் அப்படின்னா. கூட்டம் அதிகமாயிடும்னா நீங்க என்ன சார் இவ்வளவு நீங்க போய் பாருங்க, எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பாங்க, எவ்வளவு விஷயம் அங்கீகரிக்கிறது. அந்த மக்களுடைய போராட்டத்தை அங்கீகரிக்கிறது இருக்குல்ல, அது விஜய் பார்த்துட்டாருன்னா அது பெரிய இஷ்யூவா மாறும். அப்போ இது வெறுமனே தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் மட்டுமா திமுக அரசுக்கான பிரச்சனையா, சென்னை மாநகராட்சிக்கான பிரச்சனையா மட்டும் இல்லாம இதுக்குள்ள அரசியல் கணக்குகளும் இருக்குது. அப்ப சின்மை வராங்க, மதுவந்தி வராங்க. அதை சொன்னாங்க. அதையும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை மத்த கட்சிகள் பிஜேபி இந்துத்துவெல்லாம் இதை கையில் எடுக்குது இந்த போராட்டத்தை. இவங்க அது சார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் இவங்க முதல்வரை திட்டுறாங்க, முதல் குடும்பத்தை எல்லாம் திட்டுறாங்க மதி அப்படின்னு பேசுறாங்க. அந்த மதுவந்தி வர்றதுக்கு முன்னாடி, சின்மை வர்றதுக்கு முன்னாடி பெரியாத்திரில இருந்து வீரமணி ஐயா வந்திருக்கணும்ல, பக்கத்துல தானே இருக்குது, ஒரு கிலோமீட்டர் கூட இல்ல, வந்திருக்கணும்ல. ஐயா சுபவீர பாண்டியன் வந்திருக்கணுமா இல்லையா? அப்புறம் இவங்க கனிமொழி இருக்காங்கல்ல, சமூக நீதி பேசுறோம் தானே, பெண்கள் தானே போராடுறாங்க, கனிமொழி பார்க்க வேண்டியதானே? துறை சார்ந்து பார்க்க வேணாம் சார். சமூக நீதின்ற பார்வையில ஒரு பெண்கள் நடத்துற போராட்டம், ஒடுக்கப்பட்ட பெண்கள் சமூக போராட்டம், கனிமொழி பார்க்க வேண்டியதானே, பேச வேண்டானே? பிஜேபி உள்ள வர்றதுக்கு யாரு இடைவெளி விடுறது? மதுவந்தி வர்றதுக்கு காரணம் யாரு? இல்ல அவங்க வரக்கூடாதுன்னு என்ன இருக்கு? ஒரு போராட்டம் நடக்கு, அவங்க வரலாம்ல, யாரோ வரலாம். அதுவும் நீங்க தானே இப்ப இவங்க தான் கேள்வி கேட்கறாங்க. மதுவந்திகள் வந்தா நீங்க இது பண்ணீங்களா? அப்ப நீ ஏன்டா வரல? நீ ஏன் வரல? நீ தானே வந்திருக்கணும். நீ தானே சமூக நீதி பேசுன, சாதி ஒழிப்பு பேசுன, சமதர்மம் பேசுன, பகுத்தறிவு பேசுன, எல்லாம் பேசுனல்ல. நீ முதல்ல நிக்கணுமா? சனாதனத்தை கடைபிடிக்கிற மதுவந்திய சின்மையை நிக்கணுமா? நீ வரல, அந்த இடத்த பிஜேபி பயன்படுத்திக்கிறான். நீ தான் பிஜேபி வளர்த்து விடுற. இந்த இஷ்யூக்குள்ள பிஜேபி நீ தான் கேப் விடுற. ஏன்னா தமிழ்நாட்டுல முதல்ல பிஜேபி கொண்டு வந்தது நீ தான். ஒரு மோசமான கட்சியில ஒரு நல்ல பிரதமர் சொன்னது வாஜ்பாய சொன்னது நீ தான். பிஜேபி ஒன்றும் தீண்டப்படாத கட்சியில முரசொலிமான சொன்னது நீ தான். சர்டிபிகேட் கொடுத்த எச் ராஜா வளர்த்து விட்டது யார்? நீ தானே. அப்புறம் இப்ப குத்துதே குடையுது என்ன அர்த்தம்? அப்போ அதாவது இந்த திமுக அரசு நோக்கி யாரும் கேள்வி கேட்டக்கூடாது, சேகர்பாபு நோக்கி யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. அப்போ நீ நான் சொன்னதே செய். அந்த சாதி ஆதிக்க மண்ணில தான் போராடுறியா, போறமா கத்தின்னு போ, என்ன பண்ணு. எப்படி அந்த பத்திரிகையாளர் கேட்டீங்கல்ல, பத்திரிகையாளர்கிட்ட அவ்வளவு ஆணவமா எப்படி பேச முடியும் உங்களால? கருணாநிதியில இருந்து ஜெயலலிதா எல்லாருமே நீங்க ஒரு மரபு பார்த்துட்டு வரீங்கல்ல, ஊடகவியலாளர்கிட்ட அவங்க பேசுற மரியாதை இருக்கும், கேள்வி பதில் சொல்லுவாங்க, ஒரு மாண்பு இருக்கும்ல. நீ என்ன அவங்க கிட்ட நீங்க மீடியாவா? நான் அவனுக்கு பதில் சொல்ல மாட்டேன், நான் பத்திரிகையாளர் தான் பதில் சொல்லுவேன். இதுவா ஒரு அமைச்சருக்கு அழகா இது முதல்ல. அப்ப இந்த இஷ்யூ யார் பெருசாகிறது? இந்த இஷ்யூ எதிர்பக்கம் தள்ளுறது யாரு? யாரும் கண்டுக்க மாட்டாங்கிற துணி இருக்கும் இல்ல? இல்ல யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அவரோட அப்படியே நீர்த்து போகும்னு நினைக்கிறாங்க. அவங்க நீர்த்து போக நினைச்சாங்க. ஆனா அவரோட கோபம் எல்லாம் இந்த மக்கள் வெற்றி அடைஞ்சுன்னு வராங்கன்றது தான் அது சாட்சி. சேகர்பாபுட மூஞ்சி பாருங்க, கடுகுடுன்னு இருக்குது. பேச்சுவார்த்தையா
அவர் எப்ப சொன்னாரு தேர்தல் வாக்குறுதியா? அவங்க எடுத்து போடுறாங்க 251 வந்து சொல்லியிருக்காரு அவரு, நாங்க வந்தோன்னா ஒப்பந்த பணியாளர்ல நிரந்தர பணியாளராக மாத்துவோம்னு சொல்லிக்கிறாருன்னு சொல்றாங்க. அது கூட தெரியாத ஒரு மினிஸ்டர். அவருக்கு கோபம். ஏன்னா இந்த போராட்டம் இன்னைக்கு மக்கள் வயப்பட்டு பொது மக்களோட சேர்ந்து ஒரு பெரிய அளவுல பரவினே வருது. இப்போ 15ஆம் தேதி வரை கொடிய திரும்ப ஆகாச சுதந்திரம் வந்துச்சு இல்ல. என்ன சுதந்திரம் வாழுது இந்த ஊர்ல, இந்த நாட்டுல? சொல்லுங்க பாப்போம். ஒரு சாதிக்காரன் மட்டும் தான் குப்பாளணும், ஒரு சாதிக்காரன் தான் மலைக்குடியில சாவணும். என்ன கேடு இந்த நாட்டுக்கு ஒரு சுதந்திரம்? வேற சாதிக்காரன் வந்து இந்த வேலை செய்ய வேண்டானே? வேற சாதிக்காரனுக்கு 50,000 சம்பளம் கூட வந்து செய்யறானான்னு பாரு. செத்த பணத்தை தூக்குறானா, செத்த மாட்டை தூக்குறானா, மலத்தாளி போடுறானா, காவால இறங்கி வேலை செய்யறானா, அவனுக்கு கிளவுஸ் கொடுக்குறியா, மாஸ்க் கொடுக்குறியா? நீங்க இந்த 10 ஜோன்ல வேலை செய்யறாங்கல்ல பிரைவேட், நீங்க தொழிலாளர் பாருங்க, யாரா மாஸ்க் போட்டு வேலை செய்யறாங்களா? அந்த ரோட்ல ஹைவேஸ்ல மண் அடிப்பாங்க பிரஷ் வச்சு. யாருன்னா நீங்க ஒரு தொழிலாளியை நீங்க சொல்லுங்க மாஸ்க் போட்டுக்கின்னு வேலை செய்யறாங்கன்னு? கிடையாது. ஏன்னா அவனுக்கு அந்த சம்பளம் தேவை. அந்த வேலையை அவனை விட்டா யாரும் செய்ய மாட்டான். இந்த வேலையை இவன் தான் செய்வான்ற ஆணவம். அது சேகர் பாபுல இருந்து தனியார் மயமாக்குற ஒப்பந்த கம்பெனி வரைக்கும் இவங்க இதை விட்டா வேற எதுவும் கிடையாது. இவனுக்கு இங்கதான் வந்தாகணும்ன்ற அந்த சாதி வெறி, அந்த ஆணவம் தான் இந்த காரணம். அதுல அப்புறம் எனக்கு இன்னொரு நியூஸும் அதுல தென்பட்டுச்சு. என்னன்னா, நீ போராடு, வேற எங்கேயா போய் போராடு, இங்க 5 லட்சம் பேர் வரான், இங்க வந்து போராடாதங்கிறதும், நீ உன் பாட்டு போராடிட்டு நான் கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற தாட் அதுல இருக்கோன்னு எனக்கு தோணுச்சு அதுல. ஆமா, ஏன்னா நீங்க வந்து இங்க ரிப்பன் பில்டிங் முன்னாடி போராடாத, இங்க 6 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு வர்றான், பார்த்துட்டே இருக்கான், நீ உனக்கு ஒரு கிரவுண்ட் தரேன், உன் பாட்டுக்கு போராடு அப்படிங்கிற மாதிரி. இல்ல நான் 5 நாள் அங்க போயிட்டு இருந்துட்டு வர்றதுல அந்த மதியான சாப்பாடு போட நேரத்துல நான் பாக்குறேன், இது ஒரு பெரிய ஸ்மார்ட் சிட்டி, இது சிங்கார சென்னை 2.0, வெங்காயம், விளக்கு மாத்து. அந்த போராடுற மக்களுக்கு தன்னார்வலர்கள் தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறாங்க. அந்த சென்டர் பக்கத்துல சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இல்ல, அங்க பிற மாவட்டங்கள்ல இருந்தோ பிற மாநிலங்கள்ல இருந்தோ வந்து இந்த நாட்டுல ஏதாவது எப்படியாச்சும் இந்த மண்ணில் படிச்சிட முடியாதான்னு வரவங்க இருக்காங்களே, ஒரு ஆதரவற்றவர்கள்லாம், அந்த செக்யூரிட்டி வேலை செய்யறவங்க யார். இன்னைக்கு கூட ஒரு தோழர் ஒரு பெரியவர் வந்து சாப்பாடு எடுத்துங்க போறீங்கன்னு கேட்கலாம். இதுவா வந்து நாங்க வளர்ச்சி மிகுந்த தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு, தனிநபர் வருமானம்னு என்ன டம்பா அடிக்கிறாரு அவரு. என்ன பொய் புழு கூட பேசியிருக்காரு அவர் மாசுபிரமணியன். இனி நீங்க பேசுறதெல்லாம் உண்மைக்கு புறம்பானது. போய் பாருங்க, அங்க சோத்துக்கு வழி இல்லாம சுத்துறான் அந்த சென்னை பெருநகரத்துக்குள்ள. பிற மாவட்டம் வந்தவங்களும் பிற மாநிலம் வந்தவங்களுக்கும் வழி இல்லாம இருக்கிறான். அவங்க தூய்மை பணியாளர்களே, அதோட ஆபீஸ் தலைமை அலுவலகம் அதுதான், மாநகராட்சி பில்டிங் தான். அங்க போராடுறது எங்க போய் போராடுறது? அந்த இந்து அறநிலையத்துறை நுங்கம்பாக்கம் அங்க போய் போராடுவோமா? இல்லைன்னா குடிசை மாற்று எதுக்கு போய் போராடுவோமா? என்ன நியாயம் இது? தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியோட தொடர்புடைய மாநகராட்சி முன்னாடி தான் போராடுவாங்க. நீ எங்க போராடுறதுன்னு என்ன அர்த்தம்? அது ஓரமா போய் கத்துனா ஓரமா போய் கத்துட்டு போ அப்படின்னா இந்த மக்களை ரொம்ப கேவலமா இந்த இந்திய அரசியல் சட்டத்துல பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாம் இருக்குது. இந்த போராட்டம் அப்போ எந்த கட்டத்தை அடையும் நினைக்கிறீங்க? இல்ல, இப்போ 2026 தேர்தல் வருது. இப்ப இந்த எலெக்ஷன்ல இந்த போராட்டம் ஒரு சிக்கலான கொண்டு வந்திருக்கு. இப்ப இதுல வந்து செங்கோடி சங்கம் இந்த போராட்டத்தை கலந்துக்கலன்னு சொல்றாங்க. நீங்க போய் இப்போ பார்த்துட்டு இல்ல சிபி அந்த சண்முகம் வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. இப்போ விசிகே இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் கூட்டணியில இருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த போராட்டம் இந்த தனியார் மையத்தை தான் நம்ம அடிச்சு நொறுக்கிறோம் அப்படின்னா நேரம் தமிழ்நாடு முழுக்க அதை பற்றி பரவணும். ஆனா தமிழ்நாடு முழுக்க போகல. நான் முன்னாடி கூட சொல்லியிருந்தாங்க கூட தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் போயிருக்கணும். ஏன்னா இது வெறுமனே சென்னையில் இருக்கிற தூய்மை பணியாளர்களோட பிரச்சனை இல்ல. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தூய்மை பணியாளர்கள் நாளைக்கு இதே போல தூக்கின்னு போய் கான்ட்ராக்டர் கொடுத்துட்டாங்கன்னா சம்பளத்தை 10,000க்கு அடிமை வேலை செய்யுன்னா அந்த மக்கள் எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. சார் எங்க பிள்ளையும் நல்லா படிக்கணும் சார், எங்க பிள்ளையும் நல்லா படிக்கணும், நல்ல ட்ரெஸ் போடணும், நாங்க நல்ல மருத்துவம் பார்த்துக்கணும். எங்களுக்கு 10,000 சம்பளம் கொடுத்தீங்கன்னா விலைவாசி எப்படி நாங்க வாழ முடியும்? அந்த மக்கள் சாதாரணமா கேட்கிற கேள்வி தானே, அது பதில் சொல்ல மாட்டாங்க. அப்ப இந்தியா முழுக்க கூட இந்த தனியார் மயமாக்கலை எதிர்க்கிற ஒரு அடிப்படையான போராட்டம்னா, மையமான போராட்டம்னா இன்னைக்கு சென்னையில் நடந்துருக்குது. இந்த கூட்டணி கட்சிகள் இதை தமிழ்நாடு முழுக்க பரவலாக்கி இருக்கணுமா இல்லையா? ஏன் கள்ளமௌனம் காக்குறீங்க? தேர்தலுக்காக அரசியல் கணக்கு. ஒரு பக்கம் பேசினா பாஜக உள்ள வந்துடும், கூட்டு வந்ததே நீதான். ஒரு பக்கம் பேசினா பாஜக உள்ள வந்துடும். இந்த பக்கம் வந்து இந்த தலித் கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் முழுசா இதை வந்து பெருசா விரிவாக்காம இல்ல இவங்களே வந்து உட்காரு, 2 நாள் வந்து உட்காருங்க, திருமாவளவன் வந்து உட்காரட்டும், சண்முகம் வந்து உட்காரட்டும், 2 நாள் வந்து உட்காருங்க, மக்களோட நின்று பேசுங்களேன்.
உங்களுக்கு தான் முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட் நீங்க வாங்க தேவையில்ல, நான் போனா அப்பாயின்மெண்ட், நீங்க போனா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். திருமாவளவனும் சண்முகம் கம்ஸ் கூட்டணி கட்சிகள் அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? உட்காந்து பேசுங்க, என்ன 2 ஜோன் பிரச்சனை, என்னங்க பேசுங்க, என்ன 12 நாள் மக்கள் அவசரப்படுறாங்க, தண்ணி இல்லாம மழையில நனையிறாங்க, என்னங்கன்னு பேசுங்களேன். உங்களை எது தடுக்குது? அரசியல் கணக்கு. பிஜேபி ஒரு பக்கம் அரசியல் கணக்கு போடுறான், திமுக அரசியல் கணக்கு போடுது, கூட்டணி கட்சியில் அரசியல் கணக்கு போடுறாங்க, எடப்பாடி பழனிசாமி அதிமுக அரசியல் கணக்கு போடுறாரு. அப்ப காலங்காலமா இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்த மக்களை நசுக்குறாங்க, இந்த மக்களை ஏமாத்திட்டு வராங்க, பச்சை துரோகம் பண்றாங்க. அது அதனுடைய நீட்சி தான் 2025ஆம் வருஷத்துலயும் அது தொடருது. நம்ம கண்ணு முன்னாடி இந்த ரிப்பன் பில்டிங்ல அதான் பார்த்துன்னு வரோம். இப்ப எலெக்ஷன் இதுல நீங்க வந்து தனியார் மயத்தை ஆதரிக்க போறீங்களா, தனியார் மயத்தை எதிர்க்க போறீங்களா அப்படின்றதுலாம் கேள்வி. இப்ப இது உண்மையிலேயே மாட்டிக்கிட்டு இருக்கு யாருன்னு கேட்டா இந்த மக்கள் கூட இல்ல, திமுகவோட கூட்டணியில இருக்கிற கட்சிகள் தான் இப்ப இல்ல. இப்ப இவங்க எந்த பக்கம் நிக்க போறாங்க, இந்த போராட்டத்தை எப்படி முடிவு கொண்டு வர போறாங்கன்றதுதான் செய்தி. இப்ப நீதிமன்றத்துல போய் அந்த ஜட்ஜு நமக்கு தெரியும் இந்தியாவில காலகாலமா யார் படிச்சாங்க, யாருக்கு மட்டும் கல்வி போய் சேர்ந்தது, யாரு நீதிபதியா இருந்தாங்க, யாரு அட்வொகேட்டா இருந்தாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட பிராமண சமூகம் தான் இருந்திருக்குது. அந்த ஜட்ஜும் அந்த நீதி அரசு தரப்பு வழக்கறிஞரா போனவரும் பிராமணர் தான். அவர் அவ்வளோ இவங்க எல்லாம் அரசை பிளாக்மெயில் பண்றாங்க, யாரு குப்பாடுறவன் எங்கன்னா பகுத்தறிக்கு ஒத்துக்க முடியுமா? அதை அவனே என் சம்பளத்தை ஏன்டா குறைச்சிட்ட, இல்ல 2000 பேரு பிளாக்மெயில் பண்ணி கவர்மெண்ட்டை சாச்சிருவாங்களாமா? ஏன்னா நம்புற மாதிரி இருக்குதா? அவ்வளவு பயந்து போய்க்கலாம். மக்களுடைய போராட்டம் அவன் அதிர்ந்து வச்சிருக்குது, அரண்டு போய் உட்காந்து என்ன பண்றதுன்னு கலைக்க முடியல. மக்களோட போராட்டத்தை அவ்வளவு ஒற்றுமை போராடுறாங்க. மக்கள் கவர்மெண்ட்டை பிளாக்மெயில் பண்றாங்க, பொது அந்த போக்குவரத்து தடை டிஸ்டர்ப் பண்றாங்க. நீங்க போக பாருங்க, பஸ் பாட்டும் போயின்னு இருக்குது. நேரம் போயிருந்தேன். ஊடகவியாளர் ஒரு பக்கமா நின்று பேசிக்கிறாங்க, நடைபாதையில அங்க தள்ளி அந்த ஓரமா செவுத்து பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அவங்க பிரச்சனையே இல்லாம ஒரு ஓரமா தான் நிற்கிறாங்க. இந்த போராட்டத்தை எப்படியாச்சும் கொச்சைப்படுத்தணும், எப்படியாச்சும் இவங்களுக்கு அப்புறப்படுத்தி ஆகணும், இதை கலைச்சு விட்டு ஆகணும். அதுக்கு போக்குவரத்து இடைஞ்சலாகிறாங்க, அரசை பார்கெயின் பண்றாங்க. அப்புறம் முதலமைச்சர் திட்டுறாங்கன்னா ஓட்டு போட்டு நான் தான் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தேன், நான் தான் கேட்க முடியும், வேற யாரும் கேட்க முடியும்? இப்ப உங்களோட ஸ்டாலின் நீ தானப்பா சொன்ன, அப்ப நான் ஏன் என் கூட வரல? 12 நாள் ஆச்சு. சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையிலே, பராசக்தி வசனம் போல சென்னையிலே ரிப்பன் பில்டிங் முன்னாடி நடைபாதையிலே 12 நாளா உட்கார்ந்து, சோறு தண்ணி இல்லாம, மூத்திரம் போக வழி இல்லாம, குடிக்க தண்ணி வழி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறோம். தோதான் இருக்குது வேலைச்சேரியில உங்க வீடு, தலைமை செயலகம் அங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஏன் எங்களை பார்க்க முடியல உங்களால? அப்ப உங்களுடன் ஸ்டாலின்ன்றது எங்களுடன் ஸ்டாலின் இல்லை, வேற யாரோட ஸ்டாலின் தானே அது. அப்ப இது எப்படி ஒற்றை அடையாளமா எப்படி மாறும்? அப்ப இந்த அரசு மக்களை பாகுபாட்டோட நடத்துது. உங்களுடன் ஸ்டாலின் எங்களுடன் ஸ்டாலின் இல்லை, அதான் உண்மை. சரி, உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கோபத்தை ரொம்ப தெளிவா முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி.